வணக்கம், இது உங்கள் கற்றல் எளிது. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷார்ட் வவல்ஸ்க்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஷார்ட் வவல்ஸில் கன்ஃபியூஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா எல்லா சவுண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சிமிலராக வரும். இதை நம்ம எப்படி ஈஸியாக நம்ம சொல்லித்தரலாம். ஏற்கனவே நான் மவுத் ப்ரொனவுன்சியேஷன் எப்படி பண்ணணும் ஒவ்வொரு வவல்ஸ்க்கும், அதை எப்படி நம்ம ஈஸியாக குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்றத நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷார்ட் வவல்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். A as in apple, A as in egg, E as in igloo, O as in octopus, A as in umbrella. நீங்கள் ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு இந்த 5 ஷார்ட் வவல்ஸுமே நீங்கள் சொல்லி கொடுத்தோன்னே நம்ம இப்போ பார்க்க போகிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் 1 by 1 பண்ணலாம். ஸோ தட் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் கரெக்டாக புரிஞ்சிருக்காங்களா அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஷார்ட் வவல் ஸ்டிக்ஸ். இந்த மாதிரி பாப்சிக்கிள் ஸ்டிக்ஸில் நீங்கள் இந்த ஷார்ட் வவல்ஸை நீங்கள் ஒட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் பப்பட்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது இதை வச்சு நம்ம எப்படி ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வவலாக நீங்கள் இந்த மாதிரி காட்டணும், அவங்க அந்த சவுண்டை ஐடென்டிஃபை பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்டிக்ஸை குழந்தைங்க கிட்ட கொடுத்துடலாம். நீங்கள் ஏதாவது ஒரு வேர்ட் சொல்லணும், அந்த வேர்டில் இருக்கிற ஷார்ட் வவலை அவங்க கரெக்டாக எடுத்து இப்படி காட்டணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹேட் அப்படின்னு நம்ம ஒரு வேர்ட் சொன்னோன்னா ஹேட்டில் என்ன ஷார்ட் வவல் இருக்குது அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கணும். அப்படின்றத அவங்க எடுத்து காட்டலாம். செகண்ட் ஆக்டிவிட்டி சாண்ட் ரைட்டிங். இது ஒன்றும் இல்லை, நம்ம சாண்டில் அந்த லெட்டரை நம்ம ட்ரேஸ் பண்ணி அந்த சவுண்டை நம்ம சொல்ல போகிறோம். இப்போது வீட்டில் சாண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம ஒரு ட்ரேயில் அரிசி அந்த மாதிரி ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதில் அவங்கள அந்த லெட்டரை ட்ரேஸ் பண்ண சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொரு சில ஐடியாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட் பேப்பர்ஸ் கிடைக்கும் இல்லையா, சாண்ட் பேப்பர்ஸ்லேயே நீங்கள் இந்த லெட்டர்ஸை கட் அவுட் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபோமில் அந்த லெட்டர்ஸ் கட் அவுட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தட் அவங்க அந்த லெட்டர் மேலே அவங்க அதை ட்ரேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக அது அந்த லெட்டர் ரெஜிஸ்டர் ஆகும். இது ஒரு மல்டி சென்சரி ஆக்டிவிட்டி அப்படின்றதுனால குழந்தைங்க ஈஸியாக மறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சவுண்ட்ஸும் கன்ஃபியூஷன் இல்லாமல் புரிஞ்சுப்பாங்க. இந்த ஆக்டிவிட்டிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஒரு சவுண்டாக நீங்கள் சொல்லலாம், அவங்க அதை ட்ரேஸ் பண்ணி அதில் எழுதணும். அண்ட் இன்னொன்று செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேர்ட் சொன்னீங்கன்னா அந்த வேர்டில் இருக்கிற ஷார்ட் வவல் சவுண்ட் அவங்க கண்டுபிடிச்சி அதை எழுதணும். அடுத்த ஆக்டிவிட்டி பிக்சர் கார்ட் சார்ட்டிங். நீங்கள் எல்லா வவல்ஸ்க்குமே இந்த மாதிரி பிக்சர் கார்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். 5 வவல்ஸ்க்குமே இங்கே பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கார்ட்ஸ் எல்லாத்தையுமே குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அந்த வவல்ஸை நீங்கள் முதல்ல மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு வவல் கீழே என்னென்ன பிக்சர்ஸ் வரும், என்னென்ன சவுண்ட்ஸ் வரும் அப்படின்றத அந்த பிக்சரை கரெக்டாக அவங்க போய் அதில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். இதுதான் பிக்சர் சார்ட்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க கிட்ட இந்த வேர்ட் கார்ட்ஸ் நீங்கள் கொடுத்தோன்னா அவங்க ஒரு கார்டாக எடுக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் கார்டு இப்போ சன். சன்னில் என்ன வவல் சவுண்ட் ஷார்ட் வவல் இருக்குது அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கணும். இருக்கணும். ஸோ அந்த யூ அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சவுண்டுக்கு கீழே அவங்க போய் இந்த பிக்சரை ப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஒன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சார்ட் அவுட் பண்ணோன்னா அவங்கள ஒவ்வொரு பிக்சர் கார்ட்ஸையும் அவங்களே ரீட் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஒவ்வொரு காலமாக இப்போ ஃபர்ஸ்ட் காலம் அதுக்கு கீழே என்னென்ன வேர்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத அவங்கள ரீட் பண்ண சொல்லுங்கள். ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் ஒவ்வொரு பிக்சரையும் அவங்க ரீட் பண்ணோன்னா அந்த வேர்டில் என்ன ஷார்ட் வவல் இருக்குது அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ஏதாவது ஒன்று தப்பாக ரீப்ளேஸ் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் ஆக்டிவிட்டி வவல் ஃப்ளூயன்சி ஸ்டெப்ஸ். இந்த ஆக்டிவிட்டி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில குழந்தைங்க வவல் சவுண்ட்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. பட் ஆனால் நீங்கள் வேர்ட்ஸ் கொடுத்து ரீட் பண்ணும்போது அந்த இடத்துல கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வவல் ஸ்ட்ரிப்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் எல்லா வவல்ஸுமே இருக்கிற வேர்ட்ஸ் சிவிசி வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் வேர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், சிவிசி வேர்ட்ஸ். ஸோ இந்த சிவிசி வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ரைமிங்காக வர மாதிரியே இருக்கும். சில வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வவல்ஸும் ஸ்டார்டிங் லெட்டர் ஒன்றா இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு அந்த வவல்ஸ் மாற்றி ரீட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஸோ பிளெண்ட் பண்ணி ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணி ஒவ்வொரு சவுண்ட் அவுட் பண்ணி ரீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆனோன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக அவங்கள ரீட் பண்ண சொல்லலாம். ஸோ தட் அந்த வவல் கன்ஃபியூஷன் இல்லாமல் ரீட் பண்ணுறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ 3 லெட்டர் முடித்தோடனே இந்த மாதிரி நிறைய 3 லெட்டர் வேர்ட்ஸ் இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 லெட்டர்ஸ் முடித்தோடனே
ஸோ இது மாதிரி 4 லெட்டர் ஸ்ட்ரிப்ஸும் 4 லெட்டர் வேர்ட்ஸும் வச்சு இருக்கும். ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் மாதிரி வரும். அந்த வவல் சவுண்ட்ஸ் மட்டும் வந்து மாறி மாறி வரும். ஸோ அவங்க இதை ஃபாஸ்ட்டாக வந்து ரீட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அந்த வேர்ட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு ரீடிங் வந்துடும். லாஸ்ட் ஆக்டிவிட்டி ஷார்ட் வவல்ஸ் அண்ட் லாங் வவல்ஸ். நம்ம யூஸ்வலாக ஃபோனிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஷார்ட் வவல்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து சொல்லி தந்திருப்போம். லாங் வவல்ஸ் எப்போ நம்ம சொல்லி தருவோம்னா நீங்கள் மேஜிக் ரூல் அதெல்லாம் எடுக்கும்போது இல்லை டயக்ராஃப்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த லாங் வவல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் லாங் வவல் இன்ட்ரடியூஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. நீங்கள் ஒன்ஸ் அந்த லாங் வவல் சவுண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வந்து கன்ஃபியூஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4லேருந்து டயக்ராஃப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே தான் லாங் வவல்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு. ஸோ மேஜிக் ரூல் வரும்போது அவங்களுக்கு அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஷியேஷன் புரியணும். அந்த ஷார்ட் வவல் சவுண்டை லாங் வவல் சவுண்டாக மாற்றுறதுக்கு அவங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த நேரத்தில் கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ரூலை வந்து நீங்கள் சொல்லி தரலாம். இப்போ இந்த ஷார்ட் வவல் அண்ட் லாங் வவலுக்கு நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் பிக்சர் சார்ட்டிங். இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வவல் லாங் வவல்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து பிக்சர் கார்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஷஃபிள் பண்ணி மிக்ஸ்அப் பண்ணி குழந்தைங்க கிட்ட நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அவங்கள லாங் வவல் சவுண்ட்ஸ் ஒரு சைடும் ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் இருக்கிற வேர்ட்ஸை ஒரு சைடும் நம்ம வந்து சார்ட் பண்ண சொல்லலாம். இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ஸை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். ஷார்ட் வவல்ஸ்னால் என்ன அது எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் ஒர்க் ஷீட்ஸும் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.